தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அகண்டா படம் பாருங்கோ. தெலுங்குல விட தமிழ் மக்களுக்கு அகண்டா 2 பிடிச்சிருக்கும். ஏன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆ. தெலுங்கு மக்கள் ரசிக்கிறாங்க, ஆ. தமிழ் மக்கள் கலாய்க்கிறாங்க. சார் நீங்க வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய மீம் மெட்டீரியல் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? அது வந்து நீங்க படம் நடிச்சு మీ మెటీరియల్ నాను மெட்டீரியலும் தான். நான் சொல்றது என்னன்னோ சார் ஆறு நடிகர் அண்ணான்னு கேளுங்க அவனை. அது தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் பாருங்க, தமிழ்நாட்டுல அப்படி சொல்லல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும். பைத்தியக்கார கூ. அப்புறம் வந்து இன்னொன்னு, கோலையா சார் அப்படின்னாலே கொலை குத்து அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். மரணம் மாஸ் ஃபைட்டு பயங்கரமா நீங்க தொடறதுக்கு முன்னாடியே பறந்து போறாங்க. ஃபைட்டு வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். நல்லா ஃபைட் பண்ணுவேன். ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் நான் ரொம்ப ரிஸ்க் கொடுக்க மாட்டேன். அழகா நான் டூப்பே போடவே மாட்டேன். அழகா அடிச்சு தூக்கி போட்டு இருந்தாலும் எங்க டூப்பு போகுது. எனக்கு கேட்டா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான் டூப்பு போடணும். இது வந்து நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க மக்களே. இவர் இந்த ஆளோட அலும்பு தாங்க முடியல உண்மையிலே. இப்போ தமிழ் சினிமால நிறைய பேர் வயசை இதாப்படுத்தி கொஞ்சம் அதுக்கு லாஜிக் வச்சுலாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஆனா நீங்க இன்னும் 20 வயசு கூட இல்ல, அதோட எப்படி சொல்றது, தங்க புஷ்பம் சாப்பிட்ட ஒரு ஆளு மாதிரி இன்னும் 100 பேர் அடிக்கிறீங்க, வெட்டுறீங்க, நிக்க வைக்கிறீங்க, பறக்க விடுறீங்க. Both are not same. அது எனக்கு இளமை காலத்துல இருந்தே எனக்கு பழக்கம். எனக்கு இன்னும் வயசு ஆகல. எனக்கு இப்போ வயசு பாத்தீங்கன்னா 32. இது அப்படி இந்த பேத்தி கூட எல்லாம் ஹீரோயினா நடிக்கிறாங்க. அகண்டா 2 எடுக்க காரணம் என்ன? அகண்டா 1 இப்ப ஹிட் ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி ஹிட் ஆயிடுச்சு. அதோட விட்டுற வேண்டியதானே? ஆமா. ஏன் பார்ட் 2க்கு வந்தீங்க? அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆச்சுலோ. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆச்சுன்னா செகண்ட் பார்ட் எடுக்கிறது வழக்கம்.